இல்லை நான் இவ்வளோ நேரம் யோசிச்சேன்ல, 2 பேரும் விளையாடக்கூடிய விளையாட்டு நல்லாவே இருக்காதுல்ல. நம்ம வேறு ஏதாவது சும்மா பேசுவோம்ல. அப்போ ஓகே. சரி, நீ இப்போ இதுக்கு பதில் சொல்லு. மற்ற நாள்லாம் விளையாட வா வான்னு கூப்பிட்டா விளையாடதுக்கே வர மாட்டா. இன்னைக்கு அதிசயமாக முதல் நாள் விளையாட வந்திருக்கே, விஷயம் என்ன? ஒரு ஸ்பெஷலும் கிடையாதுல்ல. எங்க அம்மா தான் இன்னைக்கு விளையாட போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. எங்க அப்பா இருந்தா சாமியாடி இருப்பாரு. எங்க அம்மா இருந்ததுனால தப்பிச்சேன். ஓ அப்படியால? ஆமால. தெரியல, அப்ப ஏதோ நம்ம விளையாடலாம். நான் வீட்டுக்கு போறேன், எங்க அம்மா தேடுவாங்கல்ல. அவனே வந்தான் விளையாடணும்னு சொன்னா, இப்போ எங்கள் அம்மா தேடுவாங்கங்கிறான். வந்த நம்மள பைத்தியக்காரன் நினச்சிட்டு இருக்கானோ. சரில, போயிட்டு வால. பாய் சுதன். சரில. சரி, நமக்கு என்ன இங்கே வேலை இருக்குது, நம்மளும் கிளம்புவோம். கொஞ்ச நேரம் டிவியை பார்ப்போம். அந்த குட்டி தாத்தா வீட்டில் இருந்தால் நம்மள டிவியே பார்க்க விடாது. சும்மா அப்பான்னு அப்பான்ட்டு. மக்களே, ஏவான் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். அது எப்படி விடுவாங்க? அதான் ஏவான்னு கூப்பிட்டாச்சே, இனி எப்படி நல்லா போவோம்? சுத்த நேரம் டிவியை நிம்மதியாக பார்க்க விடுறாங்களா? இல்லை அங்கே திரும்பி என்னெல்லாம் பேசிட்டு இருக்கா? இந்த பையனுக்கு பைத்தியங்கிட்டே தான் பிடிச்சிட்டோ. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதான். மக்களே, ஏவான் நம்மை கொஞ்சம் உதவி பண்ணு மக்களே. என்ன உதவிமா சொல்லுங்க, பண்ணி தொலைகிறேன். மக்களே, நான் சொல்கிற பொருளை கொஞ்சம் கடையில் போய் வாங்கிட்டு வாயா. சரிம்மா. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். இந்த வேலை செய்கிற விஷயத்துல மட்டும் மக்களே கொக்கலேங்கிறீங்களா? மற்ற எப்போது மக்களேன்றீங்களா? ஏல வாழ போல இப்படிதானே நீங்கள் சொல்கிறீங்க? சும்மா காமெடி பண்ணதில்ல, போயிட்டு வரல. உண்மையா சொன்னா காமெடின்னு சொல்கிறீங்க அப்படிதானே? போ மக்களே, போயிட்டு வரல. நேராயிட்டு சமைக்கிறதுக்கு பொருள் இல்லை. சரி சரி, போயிட்டு வரேன். இல்லை ஏவான் நில்லுல. இப்போ என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? என்ன பொருள் வாங்கணும்னு கேட்டியால? அதான் எனக்கு தெரியுமே. அது எப்படி உனக்கு தெரியும்? நான் எதுவுமே சொல்லலையே. ஏம்மா, நீங்கள் என்ன சொன்னீங்க? சமைக்கிறதுக்கு பொருள் வாங்கிட்டு வா அப்படிதானே சொன்னீங்க? ஆமாம், அப்படிதான் சொன்னேன். வேற எதுவும் பொருள் சொல்லலையாண்ணா? என் அறிவு அம்மா, சமைக்கிறதுக்கு தானே பொருள் வாங்கிட்டு வர சொன்னீங்க. நான் சமைச்ச பொருளே வாங்கிட்டு வரேனே. புரியல. சமைச்சா என்ன சமைப்பீங்க? சாம்பார் சாதம், ரசம் சாதம் அப்படிதானே வைக்க போறீங்க? கடையில் போய் நான் சமைச்ச பொருளா பிரியாணியா வாங்கிட்டு வரேனா? என் அறிவு மவனே, அது எப்படிலாம் உனக்கு மட்டும் இப்படிலாம் மூளை வேலை செய்யுது? அதெல்லாம் தொழில் ரகசியமோ, அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல. என் அன்பு மவனே, நீ பிரியாணி கிரியாணி வாங்கிட்டு வந்தேன்னு வையா, உன்னை தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். சாரிம்மா. போ பெய்யி 1/2 கிலோ தக்காளி, 100 மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இது மட்டும் வாங்கிட்டு வா. இது பிரியாணிக்கு வாங்கக்கூடிய பொருள் மாதிரி தெரியலையே, ரசத்துக்கு வாங்கக்கூடிய பொருள் மாதிரிலாம் தெரியுது. ஏம்மா, பிரியாணியா இதை வச்சு மட்டும் செஞ்சிடலாமோ? நான் எப்பெல்லாம் வந்துட்டு சொன்னேன் நான் பிரியாணி வைக்க போறேன்னு? நீயா கற்பனை பண்ணிக்கிட்டா? போ பெய், சொன்னதை மட்டும் வாங்கிட்டு வா. சரிம்மா, நீங்க வீட்ல பத்திரமா இருங்க, நான் போயிட்டு வரேன். என்னால பைத்தியக்கார பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கா? நீ தானே வெளியே போறா, நீ தானே பத்திரமா போயிட்டு வரணும். சரிம்மா, பத்திரமா போயிட்டு வரேன். அட 1 பத்திரம், அட 2 பத்திரம், அட 3 பத்திரம், 4 பத்திரம் பத்திரம். ஏம்மா, நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு அழகா பத்திரமா போயிட்டு இருக்கீங்க பாருங்க. இல்ல எனக்கு இருக்க கோவத்துக்கு நான் இப்ப உனக்கு கொல்ல வரேன்ல. சரிம்மா சரிம்மா, கோவப்படாதீங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ச்சே, இந்த பையன்ட்ட ஒரு வேலை வாங்க முன்னாடி நம்ம உயிர் போயிடும். இதுக்கு நம்மளே போய் வாங்கிட்டு வந்திருக்கலாம்.